श्रीगुरुभ्यो नमः श्रीमते रामानुजाय नमः श्री कोयिल कुंगिलाचान तिरुवडिगले शरणम ज्येष्ठायां श्रावणे जातं पत्न्यालब्ध प्रबोधकं यतीन्द्र पादुकासत्वं कुंगिलाचार्यमाश्रये यारंगस्थलवासिनं यदिपतिं माधुकरार्थांगदं तत्रत्रैरभिवन्दितं सविनयं दृष्ट्वा प्रणम्योर्जितां श्री रामानुज पादुकार्चन परापश्चात् नृसिंहाश्रितां तां देवीं भजदामभीष्टबलदां श्री कुंगिल பிராட்டின் பஜே. சபையில் வந்திருக்க மகான்களுக்கெல்லாம் நம்ம சபாபதிभ्यश्च श्री रामानुजाचार्याः भारतस्य महान् आचार्येषु अन्यतमाः सन्ति. ते विशिष्टाद्वैत वेदान्तस्य प्रमुख प्रवर्तकाः सन्ति. तैः वेदान्त दर्शनस्य सुस्पष्टं प्रतिपादनं कृतं. तेषां प्रमुख ग्रन्थेषु श्रीभाष्यं वेदार्थ संग्रहः गीताभाष्यं च प्रसिद्धानि सन्ति. ते भगवतः श्रीमन्नारायणस्य अनन्यभक्तिं शरणागतिं भक्तिमार्गं च ते भगवतः श्रीमन्नारायणस्य अनन्यभक्तिं शरणागतिं भक्तिमार्गं च लोकानां मध्ये प्रचारितवन्तः. जाति कुलादिभेदान् अतिक्रम्य भगवद्भक्तेः सर्वेषाम् अधिकारं प्रतिपादितवन्तः. अस्मिन्नवे मण्डले श्रीरङ्गक्षेत्रे तेषां महान् सन्निधानप्रभावः आसीत्. तेषां शिष्यपरम्परा अन्यतमा असदृशा च वर्तते. तेषु अन्यतमाः तेषाम् अनुग्रहेणैव आषाढमासे ज्येष्ठानक्षत्रे श्रीकुङ्गिलाचानः अवतीर्णः. भगवतः श्रीमन्नारायणस्य भक्त्या परिपूर्णते श्री भगवद्रामानुजाचार्यस्य चरणकमलयोः परमभक्तिमन्तः आसन्. कुङ्गिलाचान् महानुभावाः स्वजीवने भगवद्भक्तिम् आचार्यभक्तिं च निरन्तरम् आचरन्. श्रीमन्नारायणस्य सेवायां तथा भगवद्भक्तानां सेवायां च निरतः आसन्. ते परमभागवतैः सम्पूजिताः आचार्यकृपया ज्ञानं प्राप्तवन्तः. भगवतः महिमानं भक्तानां मध्ये प्रकटितवन्तः. तेषां जीवनं भगवद्भक्तेः आचार्यनिष्ठयाः शरणागतेश्च आदर्शरूपम् आसीत्. अतः तेषां श्री कुङ्गिलाचार्य जन्मदिवसः भगवद्भक्तिः आचार्यनिष्ठा भगवत्सेवा च सर्वदा स्मरणीयः अस्ति. श्री कुङ्गिलाचार्य श्रीमन्नारायणस्य परमभक्तः आचार्यभक्तः भगवद्भागवतसेवा परायणश्च महान् भागवत इति तस्य स्तुतो प्रतिपाद्यते. तादृशाः महानुभावाः अस्मिन् समनुगृह्णन्तु इति सम्प्रार्थये. श्रीमते रामानुजाय नमः. அடியேன் இதுல சொல்லியிருக்கிறது போல श्री रामानुजाचार्याः भारतस्य महान आचार्येषु अन्यतमाः आसन्. ராமானுஜாச்சாரியர்களுக்கு முன்னாடி எவ்வளவோ ஆச்சாரியர்கள் அவதரித்துள்ளார்கள். ஆனால் ராமானுஜாச்சாரியர் போல ஒரு ஆச்சாரியர், நிறைய ஆச்சாரியர்கள் அவதரித்திருந்தாலும் ராமானுஜாச்சாரியர் ரொம்ப முக்கியமானவர். ஏன்னா நம்ம விசிஷ்டாத்வைத வேதாந்தத்தை நாராயணனை ஸ்ரீமன் நாராயணனை எல்லா உலகத்தில் எல்லாருக்கும் ஜாதி குல பேதம் இல்லாமல் எல்லாருக்கும் அவர் தான் பரப்பினார். இதுக்கு முக்கியமாக வச்சிருந்தது ஸ்ரீபாஷ்யம், வேதார்த்த சங்கிரகம், கீதா பாஷ்யம். இதெல்லாம் இருந்தாலும் ஸ்ரீமன் நாராயணன் ஒரு நாமம் போதும் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் உலகத்தில் இருக்க எல்லா மக்களுக்கும் அவர் தான் அஷ்டாட்சர மந்திரத்தை உரைக்க சொல்லி ஜாதி குல பேதம் இல்லாமல் அவர் தான் சொன்னார். அப்படிப்பட்டவரோட சிஷ்யரான ஸ்ரீ குங்கிலாச்சான் சுவாமிக்கு நாளைக்கு ஆவணி கேட்டை அவரோட திருநக்ஷத்திரம். அவரை பற்றி ஒரு 8 ஸ்லோகம் எழுதியிருக்கேன். அதையே எனக்கு தெரிஞ்சதை வச்சு அதையே நான் அதை சொல்லி காமிக்கிறேன். धर्मोक्त विधिकात्तारम् आचार्याज्ञानुगतं च हि
யதிராஜஸ்ய சிஷ்யந்தம் குங்கிலாச்சாரியமாஸ்ரயே பிரகாசகஞ்ச சிஷ்யானாம் தேஷாஞ்ச ஞானபோதகம் யதிராஜஸ்ய சிஷ்யந்தம் குங்கிலாச்சாரியமாஸ்ரயே குலஸ்ய பிரதமாச்சாரியம் குலானாம் குலரக்ஷகம் யதிராஜஸ்ய சிஷ்யந்தம் குங்கிலாச்சாரியமாஸ்ரயே காஷாய வஸ்திரதாதாரம் ஸ்வேதவஸ்திரதராய ச ராமானுஜாய யதயே குங்கிலாச்சாரியமாஸ்ரயே பத்ஞா பிராப்த பிரபோதஞ்ச பாகஜ்ஞானஞ்ச பார்யயா யதிராஜஸ்ய சிஷ்யந்தம் குங்கிலாச்சாரியமாஸ்ரயே பத்ஞா ச பாதுகா பிராப்தம் பத்ஞா ச ஞானவர்தகம் யதிராஜஸ்ய சிஷ்யந்தம் குங்கிலாச்சாரியமாஸ்ரயே ஜனானாம் சான்னதாதாரம் புதம் சாஹம் மனஸ்வினம் யதிராஜஸ்ய சிஷ்யந்தம் குங்கிலாச்சாரியமாஸ்ரயே சுஸ்லோகம் யஃ பఠேன் நித்யம் ஸ்ரத்தா பக்திश्च வர்ததே குங்கிலாச்சாரிய மஹதே துப்யமேவ சமர்ப்பயே. தர்மோக்த விதிகர்த்தாரம் தர்மத் இப்ப முன்னாடி தமிழ்நாடு சொன்னாரே தர்மத்துல சொல்ற விதியை கடைபிடித்திருந்தவர், அதுல சொல்லிருக்கிறதையே தடை இல்லாம செஞ்சவர். அனுஷ்டானமாகட்டும், பிரம்மயஜ்ஞாதி தர்ப்பணம், அமாவாசை தர்ப்பணம், அனுஷ்டானம் எல்லாத்தையும் விடாம செஞ்சவர். ஆச்சாரியாஜ்ஞானு கதஞ்சகி, ஆச்சாரியனோட ஆக்னிய தடை இல்லாம செஞ்சவர். அவரை மனசுல தோன்றதுக்கு முன்னாடியே போய் எல்லாம் செஞ்சிருவார் ஆச்சாரியனுக்கு. யதிராஜஸ்ய சிஷ்யந்தம் குங்கிலாச்சாரியமாஸ்ரயே. இப்படிப்பட்ட யதிராஜரோட சிஷ்யரான குங்கிலாச்சான் சுவாமியை நமஸ்கரிக்கிறேன். பிரகாசகஞ்ச சிஷ்யானாம் தேஷாஞ்ச ஞானபோதகம். ஒரு புஷ்பம் இருக்கு, அது வந்துட்டு ஒரு காமதேவன் ஒரு காமாசை பிடித்தவன் கையில கடிச்சதுன்னா அது ஒரு ஸ்திரீ மண்டையில வைப்பான். அதே ஒரு பாகவதர் கையில கடிச்சா அது போய் கிருஷ்ணர் ஜெகநாதர் பாதத்துல சேர்ப்பா. அது போலதான் பிரகாசகஞ்ச சிஷ்யானாம். நம்மலாம் இருள முழுகி இருக்கோம். இந்த மாதிரி தூரம் போனு டிவி இந்த மாதிரி உலகத்துல இப்ப எல்லாம் முன்னாடி மாதிரி இல்லை, எல்லாம் அந்த மாதிரி ஒரு கெட்ட விஷயத்துல நம்ம முழுகி இருக்கோம். அப்படி முழுகி இருக்கும் போது இருள்ல இருந்து நம்ம திருப்பியும் கூட்டின்னு வருவதுதான் ஆச்சாரியர். தேசாஞ்ச ஞான போதகம், நம்மளை கையை பிடிச்சு கூட்டின்னு வந்து நம்மளுக்கு ஞானத்தை போதிக்குவதுதான் ஆச்சாரியன். அப்படிப்பட்ட தேசாஞ்ச ஞான போதகம் யதிராஜஸ்ய சிஷ்யந்தம் குங்கிலாச்சாரியமாஸ்ரயே. அப்படிப்பட்ட யதிராஜரோட சிஷ்யரான் குங்கிலாச்சாம் சுவாமி நமஸ்கரிக்கிறேன். குலஸ்ய பிரதமாச்சாரியம் குலானாம் குலரக்ஷகம். நம்ம ஆச்சாரியன்னா குலதேவத்தை, இந்த குலத்தோட பிரதமாச்சாரியர் அவர் தான். குலானாம் குலரக்ஷகம். இப்ப வரைக்கும் அவரோட அனுகிரகத்தினாலதான் அடுத்தடுத்த காரியம் ஓடிட்டு இருக்கு. குலானாம் குலரக்ஷகம், அவர் தான் குலத்தை ரட்சிச்சுட்டு இருக்காரு இப்ப வரைக்கும். யதிராஜஸ்ய சிஷ்யந்தம் குங்கிலாச்சாரியமாஸ்ரயே. அப்படிப்பட்ட யதிராஜர் சிஷ்யரான் குங்கிலாச்சான் சுவாமி நமஸ்கரிக்கிறேன். காஷாய வஸ்திரதாதாரம் ஸ்வேத வஸ்திரதராய ச. இங்கிருந்து கிருமி கண்ட சோழன் படையெடுக்கிறான். அப்ப ராமானுஜர் இன்னொரு ஏற்படுறதுனால சுவாமி ராமானுஜர் ஸ்வேத வஸ்திரத்தை சாத்திண்டு இங்கிருந்து கொள்ளை காலம் சத்திய காலம் அந்த அந்த வழியில நடந்து போயிட்டு இருக்கும் போது நம்ம பெருந்தேவி தாயாரும் வரதராஜ பெருமாளும் வந்து ஐயோ இப்ப குழந்தை அவெல்லாம் அனுஷ்டானம் 10 நாள் நடந்து போறா, ஒரு பட்ச காலம் அனுஷ்டானத்துல குறை இல்லை. ஆனா நீராகாரம் எதுவுமே இல்லாம போறா. அவ அனுஷ்டானத்துல எதுவுமே குறை இல்லை. ஆச்சாரியன் 1000 ஜபம் பண்ணா, சிஷ்யா 10,000 ஜபம் பண்றா. ஆச்சாரியன் 10,000 ஜபம் பண்ணா, சிஷ்யா 1,00,000 ஜபம் பண்றா. அந்த மாதிரி போட்டு தபஸுக்கு மட்டும் குறையில்லை. ஆனா நீர் ஆகாரம் இல்லாம ஜலத்தை மட்டும் எடுத்துட்டு போயிட்டு இருக்காவா. அப்ப இப்ப ஒரு குழந்தைக்கு அடிபட்டுருச்சுன்னா தகப்பனார் கூட தாங்கின்றாரு, ஆனா தாயாரால தாங்க முடியாது. அதனால பெருந்தேவி தாயாருக்கு மனசு பொறுக்கல. உடனே வேடுவன் வேடு வச்சியா வந்து தேனும் தினமாகவும் கொடுத்து கொங்கில் பிராட்டி கொங்கிலாச்சான் சுவாமி கிரகத்துக்கு அவதான் வழி காமிக்கிறா. ஏன்னா சாதாரணமா காமிச்சிட முடியுமா? ஏன்னா சாதாரணமா அவளுக்கு தெரியும் ராமானுஜர் எப்படிப்பட்ட ஆச்சாரியன்னு தெரியும். அவ எதனால கொங்கில் பிராட்டி கிரகத்துக்கு ஆசை காமிச்சா அப்படின்னா, கொங்கில் பிராட்டி சாதாரணமாக கிடையாது, வேத மாதா. ஏன்னா ஆண்டாலும் தெரியும், ஆண்டாலும் வேத மாதா தான். ஆண்டால விவாகம் பண்ணிக்கிறதா 5 பெருமாள் போட்டு வரா. ஆனா ஆண்டாள் சூஸ் பண்ணது வந்துட்டு ரங்கநாதர் தான். எதனால? ரங்கநாதர் சுத்தி வேதம் மட்டும் தான் இருக்கு. வேத ஸ்ருங்காய வித்மஹே வேத மூலாய தீமஹி தன்னோ ரங்க பிரச்சோதயாத். அவரோட பிரணவாக்காரத்துக்கு முன்னாடியே 4 கோபுரம் இருக்கு. 4 கோபுரமே 4 வேதம் உள்ள
கர்ப்ப கிரகத்தை சுத்தி காயத்ரி மந்திரத்தை வச்சுருக்கார். 24 தூண், காயத்ரி 24 அக்ஷரம். அவருடைய நாமத்திலே பார்த்தோம்னா அஷ்டாட்சர மந்திரம், 8 அக்ஷரம், 8 அஷ்டகம் ரிக்வேதத்துல, 64 சன்னதி, ஒரு அஷ்டத்துக்கும் 8 அத்தியாயம். அப்ப 8 அத்தியாயம் சேர்த்தா 8 அஷ்டகத்துக்கு 64 அத்தியாயம், 64 சன்னதி மொத்தமா கண்ணுக்கு வருது. சப்த பிராகார மத்தியே சரசிஜ நிலையே அப்படின்னு சொல்லி முக்குலோ பாசமானே சொல்லி சொல்ற ஸ்லோகத்திலேயே சப்த பிராகாரம் எதை குறிக்குது? 7 காண்டம் எஜுர்வேதத்துல 7 காண்டத்தை தான் குறிக்குது. சாமவேதத்துல எவ்வளவு 1000 சாக்கை, சாமவேதத்துல சொல்லியிருக்கபடி 1000 சாக்கை, 1000 மண்டபம் இருக்கு. அது எதை குறிக்குது? சாமவேதத்தை தான் குறிக்குது. அதர்வண வேதத்தை என்ன குறிக்குதுன்னா, பெருமாள் பார்த்தோம்னா காவேரிக்கும் கொள்ளையிடத்துக்கும் நடுவில் இருக்கார். அதர்வண வேதத்துல 2 சாக்கை, 2 சாக்கையும் 2 சைடில் வச்சு பெருமாள் படுத்துட்டு இருக்கார், சயனிச்சுட்டு இருக்கார். அதனால கொங்கில் அயோனிஜைங்கிறது சாதாரணமானது கிடையாது. ஏன்னா சீதா பிராட்டியார் ஜனகர் பார்த்து ராமர்கிட்ட சொல்றார், இயம் சீதா மம சுதா, அவர்கிட்ட எல்லா சொத்தும் இருக்கு, அவர்கிட்ட இல்லாததே இல்லை. அப்படிப்பட்ட ஜனக மகரிஷி ஆனா அவரு, ஆனா அவர்கிட்ட இல்லாத சொத்தை இல்லை. இயம் சீதா, சீத்தை மட்டும்தான் என்னோட விழுங்குறா. எதனால சீத்தை மட்டும்தான் என்னோடது எதனால சொல்றானா, ராமரை பார்த்து ஃபர்ஸ்ட் விவாகம் வர்றதுன்னா பின்னாடி நான் சொல்றேன், இந்த மாதிரி வந்துட்டு உன்ட்ட ஒரு குறை இருக்குப்பா அப்படின்னு சொல்றா. உடனே நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? இதனால இப்ப கல்யாணத்துல பார்த்தீங்கன்னா காசி யாத்திரை அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறா. எதனால? மாப்பிள்ளை கோச்சின்னு போவார், திருப்பியும் மாமனார் போய் அழைச்சிட்டு வர மாதிரி எல்லாம் இருக்கிறா. எதுக்காக? மாப்பிள்ளை அப்படிப்பட்ட ராமர் யாரு? ஜனக ராமர் பார்த்தா ராம சக்கரவர்த்தி, அவர் சாதாரணமானவர் கிடையாது. ஆசேது ஹிமாச்சலம் பூரா அவரோட ராஜ்யம் தான். ஆசமுத்திர க்ஷிதீஷானாம் அப்படிங்கிற ரகுவம்சத்தில் சொல்றா. மேகமும் இங்கிருந்து கடலும் எவ்வளவு தூரம் போகுது அவரோட இதுதான். ராமர் சாதாரணமானவர் கிடையாது. அப்படிப்பட்டவர் ராமரை பார்த்து உன்ட்ட ஒரு குறை இருக்குன்னு சொல்லும் போது ராமர் பவியமா கேட்கிறாராமா, என்கிட்ட என்ன குறை இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. நம்மளா இருந்தா ஐயோ இப்படிப்பட்ட நம்மளை பார்த்தே சொல்றாரு, மாமனார் நம்மளை பார்த்தே சொல்றாரு, நம்ம கோச்சின்னு போயிருப்போம். அவருக்கு அந்த மாதிரி இல்லாம பவ்யத்தோட நமஸ்காரம் தண்டு சமர்ப்பிச்சு கேட்கிறாராமா, அதே அந்த குறை என்னால் தீர்த்துக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறாராமா. உடனே ஜனக மகேஷி பார்த்து சொல்றாராம், உன்னால தீர்த்துக்க முடியாதுப்பா, ஏன்னா சீத்தையை பார்த்தேன்னா அதோ நிஜை நம்ம வேதத்துல பவமான பஞ்சசூத்த பவமானம் இருக்கு. அதுல மட்டும் நம்ம வேதத்துல ரிக்வேதத்துல மட்டும்தான் கர்ப்பத்துல மாதாவை மிதிக்கிறோம், கர்ப்பமாகவே தப்புதான். அப்படிப்பட்ட அந்த நம்ம வேதத்துல மட்டும்தான் அதுக்கு பிராயஷ்சித்த மந்திரம் இருக்கு. அதனால அந்த கர்ப்பத்துல பூந்துதான் நம்மளாம் வந்திருக்கோம், நானும் சரி நீயும் சரி. ஆனா சீதா பிராட்டியார் அப்படி கிடையாது. சோழாஞ்சலின்னு வந்தவ அந்த வந்தவாதான் அது வந்தது. அப்படிப்பட்டது சீதா பிராட்டியார். அதனால நம்மளால அப்படிலாம் போக்கிக்க முடியாது. அப்படிப்பட்ட பொக்கிஷத்தை நான் வந்து ஒப்பளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஏன்னா ஆண்டாலும் பார்த்தீங்கன்னா அயோனிஜை தான், கொங்கிலி பிராட்டி மாதாவும் பார்த்தா அயோனிஜை தான். ஏன்னா சோழாஞ்சலியில தான் கொங்கிலி பிராட்டி அவதரிக்கிறா. அப்படிப்பட்ட வேத மாதாவோட கிரகத்துக்கு தான் அமைச்சிருக்கிறா பெருந்தேவி தாயார். அதனால காஷாய அங்க போய் தான் திருப்பியும் அவருக்கு ஸ்வேதவஸ்திரத்தை தரிச்சுட்டு போறார் ராமானுஜர். திருப்பியும் சமாசரணமானதுக்கு அப்புறம் புனः காஷாய வஸ்திரத்தை தருது யாருன்னு பார்த்தா கொங்கிலாச்சான் சுவாமி தான். பத்னியா பிராப்த பிரபோதஞ்ச பாகஞானஞ்ச பாரியதா. ஏற்கனவே ஆச்சாரியன் சுவாமிக்கு ஞானம் இல்லாம இல்லை, எல்லா ஞானமும் இருக்கு கொங்கிலாச்சான் சுவாமிக்கு. என்ன அவருக்கு கொஞ்சம் அதுல சில இதுல ஈடுபாடு இல்லை. அவரோட கைங்கரியத்தை கரெக்டா பண்ணிட்டு இருக்கார். பிராமணனா இருந்தா என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் எல்லாமே பண்ணிட்டு தான் இருந்தார். அதுல ஒரு குறையும் இல்லை. இருந்தாலும் திவ்ய பிரபந்தத்தை அத்தியனம் பண்ணாம அப்படி இருந்ததுனால ராமானுஜர் போறார், சமாசரணம் மன்னிக்கிறார். ராமானுஜர் சமாசனம் புனः காஷாய வஸ்திரம் தந்தது அவர் தான். பத்னியா பிராப்த பிரபோதஞ்ச, பத்னியால இன்னும் ஞானத்தை அபிவிருத்தி பண்ணிக்கிறார். பத்னி என்ன கொங்கு பிராட்டி என்ன பண்றாரு இப்படி இருக்கான்னு சொல்லி ராமானுஜர் கிரகத்துக்கு வந்தோடனே ஸ்ரீபாத தீர்த்தம் எண்ணற்ற ஆச்சாரிய புருஷர்கள் வர்றதுனால எண்ணற்ற எல்லா ஆச்சாரிய புருஷர்களோட ஸ்ரீபாதத்தை தீர்த்தத்தையும் எடுத்து கொங்கிலாச்சான் சுவாமி தந்தோடனே இன்னும் ஞானம் அபிவிருத்தி ஆயிருக்கு. ஞானம் இல்லாம ஞானம் அபிவிருத்தி ஆகுது. இன்னும் பாக ஞானஞ்ச பாரியலா. சில பேருக்கு சில புருஷார்களுக்கு வெந்நீர் கூட வைக்க தெரியாதுமா, அந்த மாதிரி ஒரு கேட்டகிரி. ஸ்கிரீன் ராமானுஜருக்கு கொங்கு பிராட்டி
பார்க்க பண்ணி தரணும் ஆசை, ஆனால் இருந்தாலும் பண்ண முடியாது. அப்படிங்கிற பட்சத்தில் கொங்கிலாச்சான் சுவாமி பண்ண முடியும். நான் முன்னாடி ஸ்க்ரீன் போட்டுட்டு பின்னாடி இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி தரா, இவ்வளோ பருப்பு போடுங்கோ, அரிசி இவ்வளோ வைங்கோ, அப்படி இப்படின்னு சொல்லி தந்து அப்புறமா அப்படி பண்றா. யதிராஜஸ்ய சிஷ்யந்தம் கொங்கிலாச்சாரியம் ஆசிரியே. இப்படிப்பட்ட யதிராஜரோட சிஷ்யரான கொங்கிலாச்சான் சுவாமியை நமஸ்கரிக்கிறேன். பத்னியாச்ச பாதுகா பிராப்தம். பத்னியால தான் பாதுகை கிடைக்குது எதிராஜ. ஏன்னா ராமானுஜரோட பாதுகை சாதாரணமான பாதுகை கிடையாது. இப்போ ஒரு சிஷ்யர் வரார் ராமானுஜரை நோக்கி, அவருக்கு நேத்திரமும் இல்லை, காதும் இல்லை, வாயாலையும் பேச முடியல. அப்படிப்பட்டவருக்கு நம்மளால என்ன சொல்ல முடியும்? ஒன்றும் சொல்லி தர முடியாது. உடனே என்ன பண்ற, ராமானுஜர் ஒரு அறைக்கு கூட்டிட்டு போற, கதவை சாத்துறார், கதவை தாப்பால் போடுறார். அவரோட சிறப்பு அவரை உட்கார வச்சது ஒரு அந்த காலத்துல இருக்க அந்த ஸ்டூல்ல உட்காந்து இவரோட சிரத்துல இவரோட பாதையை எடுத்து மேல தலையில வைக்கிறார். வச்ச உடனே இவருக்கு எல்லாமே சரியா போயிருது. கூட தாழ்வான்னு பார்த்தா பின்னாடி இருந்து அழுகிறா, ஓ நமக்கு கூடனா பிறந்திருக்கலாமோ, வாய் பேசாம பிறந்திருக்கலாமோ, காது கேட்காம பிறந்திருக்கலாமோ அழுகிறார். அப்படிப்பட்ட பாதுகை இங்க நம்ம திருமாளிகையில் இருக்கு. அவ்வளோ விசேஷமான பாதுகை யாரால கிடைச்சதுன்னா கொங்கை பிராட்டியால தான் கிடைச்சது. பத்னியாச்ச ஞான பத்தகம். பின்னாடி சொன்ன மாதிரி பத்னியால ஞானம் ஒன்றும் அபிவிருத்தி ஆகுது. எதிராரஸ்ய சிஷ்யந்தம் கொங்கிலாச்சாரியம் ஆசிரிய ஜனானாம் சான்னதாதாரம் புதம் சாகம் மனஸ்வினம். எண்ணற்ற ஆச்சாரிய புருஷர்கள் அப்போ சொன்னேன்ல, ஜனானாம் ச அன்னதாதாரம். எண்ணற்ற ஆச்சாரிய புருஷர்கள்னா ஒரு 100 பேரோ 200 பேரோ இல்ல, 1000 பேர் கிட்ட வர அவ கிரகத்துக்கு. அப்ப அவ்வளோ பேத்துக்கும் தத்யாராதனை பண்ணி இந்த எம்பெருமானவர் நம்ம ஆச்சாரியனுக்கு கொடுத்த கைங்கரியமும் தத்யாராதனை கைங்கரியம் தான். அது இன்னும் நல்லபடியா நடந்துருக்கு. இன்னி வரைக்கும் நம்ம திருமாளிகைக்கு யாரு வந்தாலும் எப்பவுமே குறையே கிடையாது. அதனால எப்பவுமே அது ராமானுஜர் சொன்னபடியே நம்ம திருமாளிகள் நல்லபடியா நடந்துருக்கு. அந்த விஷயம் எதிராஜஸ்ய சிஷ்யந்தம் கொங்கிலாச்சாரியம் ஆசிரியே சுஸ்லோகை எப்பட்டேன் நித்யம் ஸ்ரத்தா பக்திஷ்ட வர்த்ததே சுசோபனஹா ஸ்லோகஹா சுஸ்லோகஹா. இந்த மங்களகரமான ஸ்லோகத்தை யார் படிக்கிறாளோ அவளுக்கு ஸ்ரத்தையும் பக்தியும் வளரும். கொங்கிலாச்சாரிய மகதே. இப்படிப்பட்ட கொங்கிலாச்சாரியனோட மகானோட இந்த ஸ்லோகத்தை யார் படிக்கிறாளோ அவளுக்கு ஸ்ரத்தையும் பக்தியும் வளரும். துப்தமேவ சமர்ப்பையே. இப்படி கொங்கிலாச்சான் சுவாமிக்காக இந்த 8 ஸ்லோகத்தையும் சமர்ப்பிக்கிறேன். அடியன் நமஸ்காரம். அடியன் இதுல ஏதாவது நிறையா சொல்லியிருந்தேன்னா அது ஆச்சாரியனோட அனுகிரகம். இங்க இருக்க பையனம்பி சுவாமிகள், திருப்புராணி சுவாமிகள், ஸ்ரீ ராமராஜ நரசிம்மாச்சாரியார் சுவாமிகள் அவளோட அனுகிரகத்துல சொன்னது. இதுல ஏதாவது குறை இருந்தா அது என்னோடது. இது அடியனுக்கு ஆச்சாரியனோட அனுகிரகமும் இருந்தது. கூட சகா சூரிய விஸ்வாமித்திரன் அவரோட எதா இருந்தாலும் ஒருத்தர் எல்லாம் பண்ணிட முடியாது. என்னோட சகா கூட இருந்து அவரும் கூட உட்காந்து ஹெல்ப் பண்ணாரு எனக்கு. அதனால இந்த ஸ்லோகத்தை தயாரிக்க முடிஞ்சது. அடியன் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா மன்னிச்சு அடியன் நானும் அபிவிருத்திக்கணும் சொல்லி சபைகளுக்கு எல்லா மகான்களையும் பிரார்த்திச்சுக்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஸ்ரீ கோவில் கோவிலாச்சான் சுவாமி திருவடிகளே சரணம்.